அக்ஷய்குமாரோட அடுத்த படம் பூத்து பங்களா. இந்த மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. அடுத்த வருஷம் படம் ரிலீஸ் ஆகும். லப்பர் பந்து மூவிக்கான சாங் ஒன்னு இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. டொவினோ தாமஸோட ஏஆர்எம் படத்துக்கு சென்சார்ல யூஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. செப்டம்பர் 12 படம் ரிலீஸ் ஆகும். பிரதர் படத்தோட ஆடியோ அண்ட் டீசர் லான்ச் செப்டம்பர் 21 நடக்க போகுது. படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும். அண்ட் ஜெயம் ரவி பர்த்டே ஸ்பெஷலா காதலிக்கு நேரமலை படத்துக்கான கிளிம்ஸும் ஜீனி மூவில இருந்து ஒரு புது போஸ்டரும் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. தேவரா படத்துக்கான ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிட்டு. ட்ரெய்லர் ஓவராலா பார்க்கும்போது நல்லா இருக்கு. அண்ட் மூவில 2 ஜூனியர் என்டிஆர்னு கேட்டீங்கல்ல, ஆமா ஒன்னு அப்பா இன்னொன்னு பையன். ஆனா ரெண்டும் ஒரே டைம்ல நடக்கிறதா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்பா போர்ஷன் முடிஞ்சு பையன் போர்ஷன் வரும். அண்ட் ட்ரெய்லர்ல ஒரு சில ஷாட்டை கண்டிப்பா ட்ரோல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த ஷாட் மாதிரி சுராமீனோட சேர்ந்து ஒரு ஜம்ப் ஒன்னு அடிக்கிறாரு. சோ இதெல்லாம் கண்டிப்பா ட்ரோல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தி கோட் படத்தோட வசூல் நேத்திக்குனா 285 கோடி கிட்ட சொல்லிருப்பேன். நேத்திக்கு நான் வீடியோ ரெடி பண்ணதுக்கு அப்புறம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அதுல படத்தோட 4 நாள் வசூல் 288 கோடி சொல்லிருக்காங்க. இது அபிஷியல் ரிப்போர்ட். நான் சொன்னது ட்ராக் ரிப்போர்ட். இப்ப இன்னைக்கு அபிஷியல் ரிப்போர்ட் இது வரைக்கும் வரல. இனிமே வந்தா நான் ஸ்கிரீன்ல போட்டிருப்பேன். ட்ராக் ரிப்போர்ட் படி இந்த படம் 300 கோடியை கிராஸ் பண்ணிட்டு தளபதி விஜய்க்கு 300 கோடியை கிராஸ் பண்ற 4வது படம் இது. ஃபர்ஸ்ட் பிகில் பண்ணுச்சு, அடுத்து வாரிசு, அடுத்து லியோ, இப்ப தி கோட். ஃபைனல் ரன்ல லியோவை ரீச் பண்ணுமான்னு தெரியல. ஆனா அதுக்கு க்ளோஸா போக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். சூர்யா 44க்கான ஷூட்டிங் கேரளாவில போச்சு. இப்ப அந்த ஷெட்யூல் முடிச்சிட்டாங்க. அடுத்து ஷூட்டிங் சென்னையில தான் ஸ்டார்ட் ஆக போகுது. சீக்கிரமே படத்துக்கான ஃபுல் ஷூட்டிங் முடிய போகுது. கோட்டோட சக்சஸ் மீட் எப்போன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதை பத்தி என்ன தெரியல. படம் ஹிட் ஆயிட்டு அது கன்ஃபார்ம் தான். ஆனா அந்த சக்சஸ் மீட் எப்போங்கிறது இப்போதைக்கு ரிவீல் ஆகல. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். வெங்கட் பிரபுவோட அடுத்த படம் அஜித் கூட சொல்றாங்க. ஏன்னா எஸ்கே அடுத்து சுதகங்கர மூவில பண்ண போறாரு. அதுக்குள்ள வெங்கட் பிரபு அஜித் படத்தை பண்ணுவாருன்னு ஒரு நியூஸ் போகுது. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இல்ல இது இப்போதைக்கு உண்மை இல்ல. குட் பேட் அக்லில த்ரிஷா இருக்காங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவங்களும் இருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தளபதி 69 அனௌன்ஸ்மெண்ட் எப்ப வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மேபி இந்த மாசம் இல்ல அடுத்த மாசம் வரும்னு நினைக்கிறேன். வேட்டையனோட ஆடி லான்ச் எப்போன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா இந்த மாசம் வச்சாகணும். அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமா எதிர்பார்க்கலாம். கோட் படம் எந்த ஓடிடியில வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நெட்ஃபிளிக்ஸ்ல வரும். தளபதி சுந்தர் சி காம்போ இனிமே வர வாய்ப்பு இல்லையான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா வாய்ப்பு இல்ல. ஏன்னா சினிமாவை விட்டு தானே அரசியலுக்கு போறாரு. சூர்யா 43 படத்தை யாரு டைரக்ஷன் பண்ணுவான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சூர்யா 43 டிராப் ஆயிட்டு அந்த நம்பருக்கு வேற படத்தை அனௌன்ஸ் பண்ணுவாங்களான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது கரெக்டா எனக்கு தெரியல. தி கோட்டோட பிசினஸ் 350 கோடி சொல்றாங்க. இது வசூல்ல சேருமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. பிசினஸ் 350 கோடி இல்ல 400 கோடி. இது வசூல்ல சேராது. பிசினஸுக்கும் வசூலுக்குமான வித்தியாசம் நீங்க தனியா தெரிஞ்சுக்கணும். மாரி செல்வராஜ் தனுஷ் மூவிக்கான அப்டேட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்ப மாரி செல்வராஜ் பைசன் முடிச்சுதான் அடுத்த படம் இதான். விக்ரம் பிரபுவோட அடுத்த படம் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. மொத்தையா கூட ஒரு படம் பண்ண போறதா டாக்ஸ் போகுது. 1000 கோடி வசூல் பண்ண மூவிஸோட 1 டே வசூல்ல ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஒரு 2 மூவிஸ் சொல்றேன். ஜவானோட 4 டே வசூல் 520 கோடி, கல்கி 555 கோடி. 2 அபிஷியல் ரிப்போர்ட். மெய்யழகன் படம் கார்த்தி 26 ஆன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இல்ல இது கார்த்தி 27. RC 16க்கான ஷூட்டிங் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஷூட்டிங் அப்டேட் ஒன்னும் வரல. நான் வந்தானு சொல்றேன். கோட் மூவில ஜெயின் நடிக்க போறதா சொன்னாங்க. அதை பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. அந்த நியூஸ் நானும் கேள்விப்பட்ட நானும் சொல்லிருப்பேன். ஆனா அது ரூமர் தான் போல. அதான் ஒரு மூவில இல்ல. கோட்டோட வசூல் டவுன் ஆன மாதிரி இருக்குன்னு ஒருத்தர் சொல்லிருக்காரு. கேரளாவில மட்டும் கம்மியா பண்ணுது. ஆனா ஓவராலா நல்லா தான் போகுது. சிங்கமகனோட ஹீரோயின் யாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. தீபிகா படுகோனே உள்ள இருக்காங்க. அண்ட் இன்னொரு படம் பத்தி கேட்டிருக்காரு. அது எனக்கு தெரியல. தங்களான் படத்தை தமிழ் சினிமா மிஸ் பண்ணிருச்சுன்னு ஒருத்தர் சொல்லிருக்காரு. அது ஆடியன்ஸோட தப்பு மட்டும் இல்ல, படத்தோட டீம் தப்பும் தான். நிறைய பேர் டைலாக் புரியலன்னு சொல்றாங்க. சோ இதெல்லாம் முன்னாடி சரி பண்ணிருக்கணும். அதையெல்லாம் சரி பண்ணிருந்தா படம் இந்த அளவுக்கு கீழே போயிருக்காது. இந்த கமெண்ட் கோட்டோட ஸ்பாய்லரு. நிறைய பேர் ஸ்பாயில் பண்ணாதீங்கன்னு சொல்றீங்க. ஆனா நிறைய கமெண்ட் ஸ்பாயில் பண்ற மாதிரி தான் வருது. கோட்டு வெர்சஸ் ஓஜிய எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஒரிஜினல் ஜீவன் இன்னும் உயிரோட இருக்காரு. சோ காந்திக்கு ஒரிஜினல் ஜீவனுக்கும் பார்ட் 2ல ஃபைட் இருக்குன்னு தான் அவங்க சொல்றாங்க. அதான் கோட்டு வெர்சஸ் ஓஜி. எனக்கு பிடிச்ச ஃபேண்டசி படத்தை ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா ஹாரி பாட்டர் தான். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கும்போது வேணா மேபி ஒரு சிலருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனா ஒவ்வொரு பார்ட்டும் பார்க்க சூப்பரா போவோம். இந்த கமெண்ட்டுக்கான பதில் நேத்திக்கு நான் சொல்லிட்டேன். அந்த ரெஃபரன்ஸ் அஜித் தான். நேத்து ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. பாதி பேர் தப்பு. டெடின்னு சொன்ன எல்லாரும் தப்பு. கேப்டன் தான் ஆன்சர். எனக்கு கேம் இல்ல. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.